இன்றைக்கி நம்ம ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். என்ன விலாக்னால் திருப்பதி விலாக் தான். அதுக்கு நான் வந்து இந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ வந்து 6:40க்கு தான் பஸ்ஸு. அதுக்காக தான் நம்ம ரெடி ஆகிட்ருக்கோம். இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக நான் இந்த கம்மல் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ பட்டர்ஃப்ளை வேறு இருக்குது, அதனால தான் இந்த கம்மல் வந்து நான் வியர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அண்ட் இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக அம்மா வந்து ஃப்ரெஞ்ச் பேக் தான் செஞ்சு விட்டுருக்காங்க. என்னோடய ஃபுல் ட்ரெஸ்ஸு வியூ பாருங்கள். அண்ட் இதுக்கு மேட்சிங்காக இந்த பேண்டு நான் போட்டிருக்கேன். என்னோடய வாய்ஸ் ஏன் இப்படி இருக்குன்னா, எனக்கு கோல்டு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் மட்டும் பொறுத்துக்கோங்க. ஓகே, ஸோ திருப்பதி போகிறதுக்குள்ளே என்னென்னலாம் வீடியோ எடுக்க முடியுமோ எடுக்கிறேன். லெட்ஸ் மீட் இன் திருப்பதி. இப்போ நம்ம வந்து ஆட்டோ ஏறியாச்சு. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 5:40. ஒரு 6 o'clock அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிடுவோம். ஆனால் அன்றைக்கின்னு பார்த்து செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணியாச்சு. நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட பஸ்ஸோட லுக்கு. ஸோ பஸ்ஸு வந்து ஏறியாச்சு. கரெக்டாக 5:40க்கு ஆட்டோ ஏறணும். இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா 6:20 ஆயிடுச்சு. பஸ்ஸு வந்து 6:40க்கு ஸ்டார்ட் ஆகிடும். பஸ்ஸு உள்ள பார்த்திங்கன்னா செம்ம வெக்கையாக இருந்துச்சு. போகிற வழியில் தான் சரவணா ஸ்டோர்ஸ் இருந்துச்சு. நல்லா அப்படியே இந்த லைட்டிங்ஸ் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. அதனால் அதையும் ஒரு வீடியோ எடுத்துட்டோம். அண்ட் வந்து அம்மாவே பார்த்திங்கன்னா டின்னர் செஞ்சு கொண்டு வந்துட்டாங்க. அம்மா வந்து லெமன் ரைஸும் சாம்பாரும் தான் கொண்டு வந்திருந்தாங்க. செம்ம காம்பினேஷன், சூப்பராக இருக்கும். அண்ட் எனக்கு பிடிச்ச அந்த சால்ட் சிப்ஸும் கொண்டு வந்தாங்க. அண்ட் நடுவில் பார்த்திங்கன்னா பஸ்ஸு வந்து ஹக்கீம் பிரியாணி அப்படின்ற ஹோட்டலில் நிறுத்தினாங்க. அங்கே இன்டீரியர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்டனால நான் வந்து பால் வாங்கி குடித்தேன். அண்ட் அக்கா வந்து குல்ஃபி வாங்கி சாப்பிட்டா. ரெண்டுமே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நான் தான் பாப்பாவோட அம்மா. ஏர்லி மார்னிங் ஃப்ரம் திருப்பதி. டைம் வந்து 5:30 ஆயிடுச்சு. இப்போ நியர் ரீச் பண்ணிட்டோம். திருப்பதி பக்கத்தில் போயாச்சு. திருப்பதி போனோடனே வந்து நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ தான் வந்து டீ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு பஸ் ஏற போகிறோம். ஏர்லி மார்னிங் சன் வியூ வந்து நல்லா இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும், சன் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து தெரியுது. நல்லா இருக்குல்ல அந்த சன் வியூ. நல்லா க்ரீனியாக ட்ரீஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன பஸ்ஸில் வந்து அவ்வளோவாலாம் தூக்கம் வரல. நான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஹீரோயின் ரேஞ்சில் சோலோவாக உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேங்க. ஸோ காற்று வந்து சமைச்சிட்டு அடிக்குது, நல்லா இருக்குது அந்த ஃபீலு. பார்த்தீங்கன்னா நான் ஷால்லாம் போட்டுட்டு நல்லா உட்காந்துருக்கேன். நம்ம திருப்பதி ரீச் பண்ணனால அந்த மேல் திருப்பதிக்கு போகும்போது நான் அம்மா எல்லார் கூடயுமே பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் அந்த மலை ஏறும்போது நல்லா செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நல்லா ஜிலு ஜிலு ஜிலுன்னு காற்றடிச்சிச்சு. ட்ரீஸ் எல்லாம் அப்படியே க்ரீனியாக அழகாக இருந்துச்சு. அண்ட் அந்த டேர்னிங்ஸ்லலாம் ஏறும்போது அப்படியே நான் அம்மா மேலே சாய, அம்மா என் மேலே சாய. அண்ட் அந்த மவுண்டன் வியூலாம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அங்கே பண்ணியிருக்க பிளான்லாம் நல்லா இருந்துச்சு. எப்படின்னா நம்ம காட்டில் போயிட்டுருக்கோம், அதாவது அந்த மவுண்டனில் ஏறிட்டுருக்கோம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர் சேவ் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு கேன் மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த ஐடியா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த வியூ பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. நல்லா மிஸ்டெல்லாம் அப்படியே தெரிஞ்சிச்சு. அண்ட் செம்ம ஃபாஸ்ட்டு பஸ்ஸு. இந்த டேர்னிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு திரும்பும்போது. அண்ட் மேலே ரீச் பண்ண உடனே ஃபஸ்ட்டு பசிக்க தானே செய்யும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து டீ வாங்கிட்டோம், வடை, அதுக்கப்புறமா இந்த பட்டர் பிஸ்கெட், அதுக்கப்புறமா டிஃபனுக்காக மில் மேக்கர் பிரியாணி, பூரி அண்ட் வந்து தோசை வாங்கினோம். அந்த தோசை வாங்கி நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு கோயிலுக்குள்ளே போயாச்சு. எதுக்குன்னா அந்த இடத்துல வந்து புஷ்கரிணி அப்படின்னு வந்து ஒரு குளம் இருக்குது. அதில் வந்து குளிக்கிறதுக்காக போயிட்டோம். அந்த குளத்துல பார்த்திங்கன்னா செம்ம ஜிலு ஜிலுன்னு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இறங்கும்போது அப்படியே செம்ம ஜில்லுன்னு இருந்துச்சு தண்ணி.
போக போக அப்படியே பழகிடுச்சு. எனக்கு அங்கேருந்து எந்திரிச்சு வரணுன்ற மனசே இல்லை. நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தோம். 3 தடவை வந்து தண்ணிக்குள்ளே முங்கணும்னு சொன்னாங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? ஆகாயக்குடி, வேணுகோபால சாமி டெம்பிள். இன்னும் 3 இடத்துக்கு போகிறோம். நீங்கள் பாபநாசம்னா உடனே கமலஹாசன் எடுத்துக்கூட பாபநாசம் வைக்காது. அந்த பாபநாசம் கிடையாது, தமிழ்நாடு இருக்கிற பாபநாசம் கிடையாது. இது திருப்பதி தேவஸ்தானம் மேலே, திருமலை மேலே இருக்கிற போகிற வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்ரீனிஷாக தான் இருந்துச்சு. நாங்கள் போன காரில் ஓட்டுற டிரைவருமே நல்லா தான் ஓட்டினாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் வந்து யூஸே பண்ணக்கூடாது. அதனால் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலுமே பார்த்தீங்கன்னா கிளாஸில் தான் இருந்துச்சு. நம்ம வந்து 50 ருபீஸ் கொடுத்து அந்த வாட்டர் பாட்டில் வாங்கணும். அதுக்கப்புறமா நமக்கு வந்து தண்ணி குடிச்சு முடிச்சுட்டு ஓகே நமக்கு இந்த பாட்டில் வேணாம் அப்படின்னா நம்ம அந்த பாட்டில் ரிட்டன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ரிட்டன் வந்து 30 ருபீஸ் கொடுத்துருவாங்க. நம்ம வாங்கின பாட்டில் எந்த கடையில் வாங்கினோமோ அங்கே தான் கொடுக்கணும்னு கிடையாது. எந்த கடையிலனாலும் கொடுத்துக்கலாம். நடுவில் பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி ஜூஸு, ஸ்வீட் கார்ன்லாம் வாங்கி சாப்பிட்டோம். அண்ட் இந்த குளத்துல பார்த்தீங்கன்னா பாம்பு இருக்குது. உங்களுக்கே தெரியும் பாம்பு இருக்குது. அந்த பாம்பு பார்த்தீங்கன்னா நகரவே இல்லை. ஒரே இடத்துல தான் உட்காந்துருந்துச்சு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இருக்கா பாம்பு. அண்ட் அந்த இடத்துல ராக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கல்லெல்லாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கம், இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கம் இருக்குது. அதை பார்க்குறதுக்காக தான் போனோம். அங்கெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு பீகாக் இப்போ வரும். செம்ம அழகாக இருந்துச்சு. பார்த்தீங்களா வருது. செம்ம க்யூட்டாக இருந்துச்சு இந்த பீகாக்கு. இது வந்து ராக் கார்டன். ராக் கார்டனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ராக்ஸ் தான். செம்ம அழகாக இருந்துச்சு. அங்கே வந்து ஒரு குரூப்பாக ஒரு ஃபேமிலி வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் செம்ம அழகாக இருந்துச்சு. அண்ட் அவ்வளோதான். இந்த இடத்துல தான் நாங்கள் தங்கியிருந்தோம். பாஞ்சஜன்யம் கெஸ்ட் ஹவுஸ். நாங்கள் தங்கியிருந்த இடத்த காட்ட மறந்துட்டேன். ஸோ அதான் பாருங்கள். ஸோ செம்ம டைடியாக இருந்துச்சு. எல்லாமே க்ளீனாக இருந்துச்சு அந்த இடத்துல. நாங்கள் தங்கியிருந்த ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருந்துச்சு. அங்கே ஃபுல்லாக நல்லா க்ளீனாக தான் இருக்கும் எல்லாமே. நாங்கள் தங்கியிருந்த ரூம் நம்பர் பார்த்தீங்கன்னா 347. ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக தூங்குறதுக்காக பெட்டு, ஒரு 2 சேர் இருக்குது. அண்ட் வந்து ஒரு விண்டோ, நல்லா ஒரு பெரிய விண்டோ. திறந்து பார்த்தா வியூ வந்து நல்லாயிருக்கும். அண்ட் ஒரு 3 பேர் தங்குறதுக்கான கம்ஃபர்டபுளான ஒரு பெட்டு. அண்ட் ஒரு கை கழுவுறதுக்காக ஒரு சிங்க்கு. அண்ட் பார்த்திங்கன்னா இந்த மிரர் வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் ராத்திரிக்கு சாப்பிட்றதுக்கு பன்னீர் பட்டர் மசாலா, புரோட்டா அண்ட் வந்து நூடுல்ஸ் வாங்கியிருந்தோம். நூடுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நிறைய குவான்டிட்டி கொடுத்துருந்தாங்க. அண்ட் பஜாருக்கு வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தோம். நான் வந்து ஒரே ஒரு பேங்கிள் மட்டும்தான் வாங்கினேன். அண்ட் அதுக்கப்புறமா மேல் திருப்பதிலாம் பார்த்துட்டு கீழே வந்து பெருமாளோட ஒய்ஃபை பார்க்குறதுக்காக கீழே வந்துட்டோம். அண்ட் கீழே இறங்கும்போதும் அந்த டேர்னிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே திரும்பும்போது நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் மேலேருந்து வரோம் அப்படின்ற ஒரு வருத்தமும் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக வீடியோ எடுத்துகிட்டே கீழே வரோம். அண்ட் இந்த வீடியோவில் அம்மா எனக்காக எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அம்மாவுக்கும் இந்த நேரத்தில் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான். அண்ட் அந்த இடத்துல எல்லாருமே நடந்து போயிட்டு இருந்தாங்க மேலே. நாங்களும் நடந்து போகலான்னு தான் இருந்தோம். பட் நாங்கள் வந்து நடந்து போகல அன்ஃபார்ச்சுனேட்லி. நிறைய பேர் நடந்து போயிட்டே இருந்தாங்க அந்த இடத்துல.
நல்லா ஜாலியாக நடந்து வந்துட்டே இருந்தாங்க எல்லோரும். அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே கவர்டாக ட்ரீஸ் தான் இருந்தது. அந்த வியூ தான் நல்லா இருந்துச்சு. ட்ரீஸோட வியூ நல்லா இருந்துச்சு சூப்பராக. அண்ட் ரோட்டில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஃப்ளவர்ஸ் தான். ஸோ எல்லோ கலரில், பிங்க் கலரில் எல்லாமே நிறையா ஃப்ளவர்ஸ் தான் இருந்துச்சு. அதெல்லாம் பறிக்கணும்னு ஆசை. பட் வந்து பஸ்ஸெல்லாம் நிப்பாட்ட முடியாது. ஆனால் அந்த நேரத்தில் நடுவில் பார்த்தீங்கன்னா நீல நிலவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸும் ஆடி நம்ம வந்து ஷார்ட்ஸ் போட்டாச்சு. நீங்கள் வேணும்னா நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த சாங்குக்கு நீங்கள் வந்து லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா கீழே திருப்பதிக்கு வந்ததுக்கப்புறமா சாமி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஆட்டோவில் உட்காந்து இளநீ சாப்பிட்டுட்டே வந்துட்டுருந்தேன். அந்த கோவில் வந்து ரீச் பண்ணியாச்சு. கோவில் ரீச் பண்ணதுக்கப்புறமா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்து பஞ்சு மிட்டாய். ஸோ பஞ்சு மிட்டாய் பார்த்தா யாருக்கு தான் ஆசை வராமல் இருக்கும். ஸோ பஞ்சு மிட்டாய் எடுத்து நல்லா மொக்குன்னு மொக்கியாச்சு. அதுக்கப்புறமா அந்த இடத்துல பாலம் இருக்கும் இல்லையா, ஸோ பாலத்துக்கு கீழே நல்லா அழகாக அந்த நாமம்லாம் போட்டிருந்தாங்க. நல்லா அழகாக இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட்டாக மோமோஸோடு சாப்பிட்டு முடிச்சாச்சு. மோமோஸோட அந்த சூப் வந்து நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து திரும்ப பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து 6:30க்கு தான் நமக்கு வந்து பஸ்ஸு. திரும்பியும் திருப்பதிலேருந்து போக மனசு இல்லாமல் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. நல்லா தூங்கி எழுந்திரிச்சோடனே காலையில் பார்த்தீங்கன்னா மதுரை ரீச் பண்ணியாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே ரெடி ஆகிட்டு ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டோம். அண்ட் பாய் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மை சேனல். பஸ்ஸு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம வெக்க.